வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 30 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சார்கி மற்றும் மங்கன் இமாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்மா மற்றும் ஷார்குல் ஜார்க்கண்ட்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்கா மற்றும் குட்டார் கர்நாடகா? எந்த மாநிலத்தின் நடனம் சர்குலா மற்றும் செலபுதோனி மத்திய பிரதேசம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷகாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம். விகிதிசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டில் நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9 கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமரை கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில சோட்டநாக்பூர் பகுதியில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை தாங்ஸ் தர்பார், சாம்லாஜிஃபர், பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் சட்டாட் PM அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018. மிஷன் சாகர் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் அக்னிபத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2021. அக்னிபத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. கோவாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? புசாபதி அசோக் கஜபதி. ஹேம் பகதூர் மல்லா விருது 2025 வென்றவர் யார்? கல்யாண் சேஸ்தா. ஞானோதயா கல்வியியல் மையத்தை எந்த ஐயம் தொடங்கியது? கோழிக்கோடு. ஜூனியர் தேசிய ரக்பி செவனஸ் சாம்பியன்ஷிப் 2025 அண்டர் 18 சிறுவர் பட்டத்தை வென்ற மாநிலம் எது? பீகார். இளைஞர்களை டிஜிட்டல் தூதராக மேம்படுத்த சாஞ்சார் மித்ரா திட்டத்தை எந்த அரசு துறை அறிமுகப்படுத்தியது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். இக்னோவின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? உமா காஞ்சுலால். அஜய்குமார் UPSC தலைவர். சுமன் சக்கரவர்த்தி IIT கரக்பூரின் இயக்குனர். சதீஷ்குமார் குயின்ஸ் பல்கலைக்கழக பெல்ஃபாஸ்டின் கிஃப்ட் சிட்டி வளாகத்தின் முதல் டீன். ஆனந்த் சந்திரகாசன் MIT-யின் முதல் இந்திய வம்சாவளி பேராசிரியர். 2025ஆம் ஆண்டு ஃபைட் மகளிர் உலக கோப்பையை வென்றது யார்? திவ்யா தேஷ்முக். குனிரு ஹம்பியை தோக்கடிச்சு இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஃபைட் மகளிர் உலக கோப்பை எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜார்ஜியா நாட்டுல பட்டுமி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. விவித் ரெட்டி அண்டர் 8 உலக கேடட் செஸ் தலைப்பை ஜெயிச்சிருக்காங்க. இனியன் பன்னீர்செல்வம் 9வது ஜோகர் சர்வதேச ஓபன். பிரக்னானந்தா டெஃப் டி குகேஷ், அதாவது பிரக்னானந்தா குகேஷை தோக்கடிச்சு டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் தோக்கடிச்சிருக்காங்க. இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர் ஹரிகிருஷ்ணன். 2025ஆம் ஆண்டில் உலகின் மிக அழகான விமான நிலையம் எது? இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அழகான விமான நிலையம் யாந்தை பெங்லாய் சைனா நாட்டுல அமைஞ்சிருக்கு. இந்தியா 2023ஆம் ஆண்டில் விவசாய பொருட்களின் உலகளாவிய ஏற்றுமதியில் 8வது மிகப்பெரிய நாடு. உலகளாவிய சைபர் பாதுகாப்பு குறியீடுல இந்தியா நிலை 1 அடைஞ்சிருக்கு. சிப்ரியின் படி 2020 இருந்து 2024 வரைக்கும் அதிக அளவுல ஆயுத இறக்குமதியாளர் நாடு உக்ரைன், 2வது இந்தியா. எந்த நாள் உலக புலிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 29. ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சுவாஹிலி மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 7 உலக உயிரி தயாரிப்பு தினம். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். பண்டைய கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக ஞான பாரத மிஷன் தொடங்கியவர் யார்? நரேந்திர மோடி. இது எப்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மேன் கி பாத் ப்ரோக்ராம்ல 124வது பதிப்புல தொடங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரால பஞ்சர விரசத் அருங்காட்சியகத்தை நரேந்திர மோடி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. வதோதராவில் டாடா விமான வளாகம். நியூ டெல்லியில 1வது போடோலாண்ட் மகோத்சவ். ஹரியானால பீமா சாக்கி யோஜனா. அப்புறம் ஏக் பெட் மாக்கி நாம் பிரச்சாரம். காமன்வெல்த் இளைஞர் அமைதி தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுகன்யா சோனோவால்.
பி.வி. சிந்து புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் தூதர். ரஷ்மிகா மந்தானா சைபர் பாதுகாப்பான தேசிய தூதர். சோனு சூட் தாய்லாந்திற்கான பிராண்ட் தூதர். சல்மான் கான் கொக்கோ உலகக்கோப்பைக்கான தூதுவர். ஆயுஷ்மான் குரானா ஃபிக்கி ஃபிரேம்ஸ் உடைய 25வது ஆண்டு விழாவிற்கான தூதர். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் விஷன் 2020 இந்தியாவின் நல்லெண்ண தூதர். புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய். வீட் லீஃப் ரஸ்ட் புக்கிஷினியா ரெக்காண்டிட்டால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் பைபோலரிஸ் ஒரிசியே. கிரீன் யார் டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா ஸ்கலரஸ்போரா கிராமிகோலா. பவுடரி மில்டி ஆஃப் கிரேப் எரிசிபி நெக்காட்டர்ல ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்கப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிகமால ஏற்படுது. ஸ்பட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரம் பெனிசிலாரியே. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதரா இன்வர்ஸ்டான்ஸ். ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னேரியா சொலானி. கிரேப் ஆன் ரெஸ்ட் குளிட்டட்ரிகம் ஃபால்கட்டம். பவுடரி மில்டி ஆஃப் பிய பெரனோஸ்போரா பிசியால ஏற்படுது.